बधिराघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। எல்லாம் வல்ல ஸ்ரீராமபிரானுடைய பேரருள் பெருங்கருணையினால் சத்குருநாதருடைய சன்னிதானத்திலே ராமகாதையை நாம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை பகவான் தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்குகிறோம். கழிந்த நிகழ்விலே ராவணனுடைய தம்பியாகிய வீடணன் ராமபிரானிடம் வந்து அடைக்கலம் புகுந்ததை பார்த்தோம். சரணாகதி அடைந்தான். அதன் பின்னர் இலங்கைக்கு செல்வதற்காக ஒரு வழி வேண்டி வருணனை தியானித்து வருணனை வரவழைத்து வருணன் மூலம் அந்த உதவியை பெற்று இலங்கைக்கு செல்லலாம் என்று ஒரு யோஜனை தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ராமபிரான் வருணனை தியானம் செய்து வருத்துவதற்காக கடற்கரை தீரத்திலே தர்ப்பை புல் ஆசனம் அமைத்து உட்கார்ந்தார். வருணனை நினைத்து வருணன் வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த வருணன் வரவில்லை. ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, வருணன் வரவில்லை. அதனால் 7 நாட்கள் அப்படி கழிந்தன, ஒன்றன் பின் ஒன்றாக. பிறகு 7 நாட்கள் வராத காரணத்தினால் ராமபிரானுக்கு மிகுந்த கோபம் வந்தது. வருணனை அழைத்தும் வருணன் வரவில்லையே என்று சொல்லி அதனால் தன்னுடைய வில்லை கேட்டார். மிகுந்த கோபம் வந்தது. இளைய பெருமாள் வில்லை கொடுத்தார். அம்புரா துணியை கட்டி கொண்டார். வில்லை வளைத்து நாணேற்றினார். அந்த கடலையே வற்றச் செய்கின்ற விதத்திலே பெரிய கணையை அந்த வில்லிலே பூட்டினார். இந்த தருணத்தில் இதை அறிந்த வருணன் ஓடோடி வந்து அபயம் கேட்டான். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். நான் தவறுதலாக வராமல் ஆகிவிட்டேன். 7 கடலுக்கு அப்பால் சுறா மீன்களுக்கு இடையே பெரிய சண்டை நிகழ்ந்தது. அதனை தீர்ப்பதற்காக அங்கு சென்றிருந்தேன் என்றெல்லாம் சில காரணங்களை சொன்னான். அடைக்கலம் என்று சொன்ன பிறகு ராமபிரானுடைய கோபம் தணிந்தது. அதன் பிறகு அந்த வருணனே கடல் முழுவதையும் வற்றச் செய்தால் நிறைய உயிரினங்களுக்கு இடையூறாகும். இந்த பகுதியிலே முழுமையாக கரையை கடந்து போவதற்கு அணை கோலினாலும் அது இடையூறாக இருக்கும். ஆகவே நீங்கள் வானர சேனைகளை கொண்டு பாலம் அமையுங்கள், சேது அமையுங்கள். அந்த பாலத்தினை, அந்த சேதுவினை நான் தலையாலே தாங்கிக் கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி வருணன் சொன்னான். அதற்கு முன்னதாக வீடணன் இலங்கையினுடைய அந்த நிலைமை என்ன என்று வீடணனிடம் கேட்டார் ராமபிரான். அப்பொழுது வீடணன் இலங்கை முழுவதும் தெரிந்தவன் அல்லவா,
அவன் சொல்லுகின்றான், இலங்கை மாநகரமும் அங்குள்ள படைகளின் வலிமையும் அங்குள்ள அரண் கோட்டையின் வலிமையும் இவற்றையெல்லாம் அந்த வீடணன் விளக்கி சொன்னான். அது இலங்கை கேள்விப்படலாம் என்று சொல்லுகின்ற விதத்திலே ராமகாதையிலே அமைத்திருக்கிறார்கள். அந்த கோட்டைகளெல்லாம் பல யோசனை தூரம் வீதி உள்ளது, நீளமும் அப்படி பல யோசனை தூரம் உள்ளது. அந்த கோட்டைகளுடைய உயரம் வானளாவியது, அதனுடைய அடித்தளமோ பாதாளம் வரை உள்ளது. அது மாதிரி எக்காலத்திலும் அழிவில்லாத கோட்டைகள். அந்த கோட்டைகளிலே இருபுறமும் கோடிக்கணக்கான அசுரர்கள் காவலில் இருப்பார்கள். அப்படி காவல் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை கவனிப்பதற்கும் ஏராளமான படை வீரர்கள், அது மாதிரி குறுக்கு நடிக்கிலும் செல்வதற்கும் படைகள், இது மாதிரி அரக்க சேனைகள் முழுக்க அந்த அரணை பாதுகாக்கும். இது மாதிரி ஒரு அரண் அல்ல, 3 கட்டமாக 3 அடுக்காக அரண் இருக்கிறது, 3 கோட்டைகள். அந்த கோட்டைகளுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட காவல் இருக்கிறது. அதை தாண்டி அகழிகள் ஏராளம் உள்ளன. கோட்டைக்கு வெளிப்புறத்தே இந்த கடலே பெரிய அகழி, கோட்டைக்கு வெளிப்புறத்தே இந்த கடலே ஒரு அகழி, கோட்டைக்கு உள்புறத்திலும் அகழி. அது மாதிரி அந்த கோட்டைகளை தாண்டி சென்றால் அந்த ராவணன் இருக்கின்ற அந்த மாளிகை, மற்றுமுள்ள அரக்கியர்கள் மாளிகை, அரக்கர்கள் மாளிகை, பொறுப்பாளர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே 4 பகுதிகளிலும் 4 கோட்டை வாசல்கள். அந்த வாசலிலே 16,000 லட்சம் 16,000 கோடி அப்படி கணக்கிலே அரக்கர்கள் ஒவ்வொரு வாசலில் நிற்பார்கள். வடக்கு வாசலில் அப்படி, மேற்கு வாசலில் 18,000 லட்சம் கோடி. அது மாதிரி தெற்கு வாசல், கிழக்கு வாசலிலே காவலர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கின்றார்கள். அதை தவிர்த்து ராவணனுடைய மைந்தன் அட்சயகுமாரன் இருக்கிறான். அது மாதிரி இந்திரஜித் என்பது அவனுடைய மகன். அவன் இந்திரனையே ஜெயித்தவன். யாரோடு போர் செய்து ஜெயித்தவன்? இந்திரனோடு போர் செய்து ஜெயித்தவன். அதனால் அவனுக்கு இந்திரஜித் என்று பெயர். அவன் மகா பெரிய வீரன். அது மாதிரி அவனுடைய பிள்ளைகளுடைய வீரத்தன்மை. ராவணனோ பெரிய ஆற்றல் படைத்தவன், ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்தவன், தவம் செய்து ஏராளமான வரத்தை பெற்றவன். அவன் அஷ்டதிக்கு யானைகளோடு போர் செய்து அந்த யானைகளை வென்று அவற்றினால் அது குத்தப்பட்ட அந்த கொம்புகள் 8 யானைகளுடைய கொம்புகள், 2 16 கொம்புகள் அவனுடைய மார்பிலே பாய்க்கப்பட்டு அவைகள் அந்த வஜ்ர தேகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் ஒடித்து விட்டன. அந்த கொம்புகளை அவன் ஒரு பெரிய அலங்கார பொருளாக மார்பிலே வைத்திருக்கிறான், அவனுடைய வீரத்தை சொல்வதற்காக. இது மாதிரி அவன் பெரிய வீரம் படைத்தவன். ஒரு சமயம் அவன் வடக்கு நோக்கி சென்ற பொழுது கைலை மலை அவன் போக்கிற்கு விமானத்திற்கு குறுக்காக இருந்ததனால் அந்த மலையையே அப்புறப்படுத்துவதற்கு தூக்கியவன். இது மாதிரி பெரிய பராக்கிரமசாலி என்று இலங்கை சம்பந்தமான எல்லா காரியங்களையும் வீடணன் யாருக்கு சொன்னார்? ராமபிரானுக்கு சொன்னார். ராமபிரான் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு இப்பொழுது வருணனும் இப்படி
என் தலையினால் தாங்கிக் கொள்கிறேன் என்றதனால் அங்கே சேது கட்டினார்கள். சேது என்றால் பாலம், பந்தனம், சேது கட்டினார்கள். அதற்கு வானர வீரர்களெல்லாம் லட்சக்கணக்கான வீரர்கள் அல்லவா, அந்த வீரர்களெல்லாம் கையில் ஒரு மலை, இடது கையில் ஒரு மலை, வலது கையில் ஒரு மலை, தலையில் ஒரு மலை, வாலில் கட்டி ஒரு மலை, இப்படி மலைகளையெல்லாம் இழுத்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். பெரிய பெரிய மலைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடலிலே போடுகிறார்கள். அங்கு கடலிலே நளன் என்று சொல்லுகின்ற தச்சன் நிற்கிறான், அதை வாங்கி அடுக்குவதற்கு. இவர்கள் பெரிய பெரிய மலைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே போடுவார்கள் வானர வீரர்களெல்லாம். அப்பொழுது அந்த நளன் அந்த மலைகளை எடுத்து அடுக்குவான். இந்த இடத்திலே கம்பர் ஒரு அழகான பாடல் பாடுவார், சொல்லுவார். அந்த அனுமன் எப்படிப்பட்ட மலையை எடுத்து கொண்டு வந்தார் என்பதற்கு சொல்லுவார். மஞ்சுதவிழ் மாமலையை மாக்குரங்கு எஞ்சுர கடித்து இழுத்து எறியவே. மஞ்சுதவிழ் மேகங்கள் தவழ்கின்ற பெரிய மலை மஞ்சுதவிழ் மாமலை, அதை மாக்குரங்கு பெரிய குரங்காகிய ஆஞ்சநேயர் அனுமன் மஞ்சுதவிழ் மாமலையை மாக்குரங்கு எஞ்சுர கடித்து இழுத்து எறியவே, அப்படி வாலினாலும் கையினாலும் அப்படி பெரிய மலையை தூக்கி எறியவே நளன் விஞ்சையில் தாங்கினான். நளன் என்று சொல்லுகின்ற அந்த தச்சன் இப்படி கட்டடம் கட்டுகின்ற பொழுது செங்கற்களை கீழே இருந்து கையால் போட்டால் மேலே அப்படி இடது கையினால் வாங்கி அதை வலது கையினால் அந்த கரண்டியினால் கொத்தி அப்படி வைப்பான் அல்லவா கொத்தன், தச்சன். அது மாதிரி இந்த பெரிய மலைகளை இவைகள் எடுத்து வந்தாலும் அவன் லகுவாக தூக்கி அங்கு வைக்கின்றான். அது மாதிரி சேதுவானது பந்தனப்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வானரர்கள் எல்லா இடங்களிலும் மலைகளை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. விரைவிலே அந்த வேலை நடந்தது. அந்த அந்த மலை கற்களெல்லாம் மிதந்தன, கல்லியை அது அவைகளெல்லாம் அந்த வருணன் தாங்கி கொண்டான். அதனால் லகுவாக அந்த பாலம் அமைக்கப்பட்டு விட்டது. இது மாதிரி அந்த சேது, அந்த பாலம் கட்டப்பட்டு வானர சேனைகளெல்லாம் இந்த பக்கம் இருந்து இலங்கையின் பகுதிக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப வரிசை கிரமத்திலும் நெருக்கத்திலும். சில குரங்கள் தண்ணீரில் நீந்த முடியாத குரங்களை மற்ற குரங்கள் வெளியே எடுத்து, அவர்களுக்கெல்லாம் பெரிய விளையாட்டாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இலங்கை போய் சேருகிறார்கள். இலங்கையினுடைய ஒரு பகுதிக்கு வந்த உடனே ராமபிரான் மற்றும் உள்ளவர்களாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சீதாதேவி இருக்கிற அந்த நிலத்திற்கு வந்து விட்டோம் அப்படி என்று சொல்லி, அங்கு உடனே அந்த நீலன் என்பவரை அழைத்து நளனிடம் சொல்லி பெரிய பாடி வீடு அமைக்கிறார்கள். அதிலே ராமபிரான் உட்கார்வதற்கு சிறிய மலைகளையெல்லாம் அடுக்கி ஒரு மேடை அமைத்து, அதிலே மூங்கில்களையெல்லாம் நட்டு, அதிலே பந்தர் அமைத்து தற்பை புல்லெல்லாம் பரப்பி, அது மாதிரி தற்காலிக பாடி வீடு எல்லா வானரங்களும் தங்குவதற்கும் சேனைகள்லாம் இருப்பதற்கெல்லாம் அமைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு சுகன் என்று சொல்லி சாரன் என்று சொல்லி 2 ஒற்றர்கள், ராவணன் இப்படி சேது கட்டி வானர வீரர்களெல்லாம் இலங்கைக்கு வந்து விட்டார்கள், பெரிய பாடி வீடு அமைத்து இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த ராவணன் ஒற்றர்களை அனுப்புகிறான். 2 ஒற்றர்களை. அந்த வானர சேனைகளுடைய எண்ணிக்கை என்ன, அவைகள் எப்படி பலமுடையவர்களாக இருக்கிறார்கள், எந்த விதத்தில் இருக்கிறார்கள், அதெல்லாம் போய் அறிந்து வாருங்கள் என்று சொல்லி ஒற்றர்களை அனுப்புகிறான் ராவணன். அந்த ஒற்றன் ஒருவன் பெயர் சுகன், இன்னொருவன் பெயர் சாரன்,
அந்த 2 ஒற்றர்களும் எப்படி இங்கு வந்து கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார்கள் என்றால், வானரங்களைப் போலவே வந்து அவர்கள் தன்னுடைய அரக்க வடிவை மாற்றி வானரங்கள் போல இந்த கூட்டத்தோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அங்கும் இங்குமாக பார்த்து வேவு பார்க்கிறார்கள். வேவு என்று சொன்னால் ஒற்று, அங்குள்ள செய்திகளெல்லாம் சேகரிக்கிறார்கள். இதை வீடணன் பார்த்து கொண்டார், அறிந்து கொண்டார். வீடணனுக்கு தெரிந்து விட்டது, மற்ற வானர்களுக்கு தெரியவில்லை. இவர்களும் நம்மை போன்று நம்ம கூட்டத்தில் உள்ள ஆள் தான், அப்படி அந்த வானர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் வீடணன் வித்தியாசமான ஆள் அல்லவா, அவர்களுடைய நிலைமையெல்லாம் தெரியும் அல்லவா. ஆகவே இவர்களுடைய செயல்பாட்டை வைத்து, இவர்களுடைய போக்குவரவை பார்த்து, இவர்கள் குரங்குகள் அல்ல, உண்மையிலேயே இவர்களெல்லாம் ஒற்றர்கள், அங்கு ராவணன் அனுப்பியிருக்கிறான், வந்திருக்கிறாள் என்று கண்டுபிடித்து கொண்டார். கண்டுபிடித்து அந்த 2 பேரையும் கொஞ்சம் முஷ்டியினால் 1-2 அடி கொடுத்து, அங்கே இருக்கிற காட்டு கொடியினாலே கையை கட்டி கொண்டு ராமனிடம் விட்டார். விட்டு, இவர்கள் ஒற்றர்கள், ராவனுடைய ஒற்றர்கள் இங்கு வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே ராமபிரான், இவர்கள் ஏதேனும் குற்றம் செய்த குரங்குகளா, அப்படி என்ன குற்றம் செய்து விட்டார்கள் என்று கேட்டார். இல்லை இல்லை, இவர்கள் அரக்கர்கள். உடனே அந்த ஒற்றர்களும் சொல்லுகிறார்கள், இந்த ஆள் வந்து இவன் வந்து ராவணன் தம்பி வீடணனாக்கும், இவன் இங்குள்ள குரங்குகளை எல்லாம் இப்படி ஏதாவது ஒரு குற்றம் காட்டி கொல்லுவதற்கு முயற்சிக்கிறான். நாங்கள் உண்மையிலேயே குரங்குகள் தான் சொன்னார்கள். ஆமாம், அந்த ஒற்றர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இவருக்கு வீடணனுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுடைய மாயத்தன்மையெல்லாம் தெரியும். ஆகவே அந்த மாயத்தன்மை மாறுவதற்காக மந்திரத்தை மனதிலே உச்சாடனம் செய்தார். உடனே அந்த குரங்கு வடிவத்தில் இருந்த அவுணர்கள், அந்த அரக்கர்கள் தன் உருவை அடைந்து விட்டார்கள். இப்பொழுது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது. உடனே ராமபிரான் சொல்லுவார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒற்றர்களாக வந்தது நல்லது தான். இங்குள்ள சேனைகள், இந்த வானர சேனைகளுடைய அந்த எண்ணிக்கை, இதெல்லாம் நீங்கள் கணக்கிடுங்கள். நன்றாக சென்று உங்களுடைய தலைவனாகிய ராவனிடம் சொல்லுங்கள், இப்படி வந்திருப்பதையும், வீரர்கள், அந்த வானர சேனைக்கு தலைமை தாங்கி இருக்கிற சேனாதிபதிகளையும், இந்த ராம லக்குவர்கள் பற்றியும் என்னை பற்றியும் விரிவாக சொல்லுங்கள். என்ன, சீக்கிரமாக அவன் தலைகள் 10 சிதறிப்போகிற இருக்கிறது. அது மாதிரி அந்த எல்லா தேவர்களுக்கும் எல்லோருக்கும் இடையூறு செய்தவனாகி அவன் அழிந்துபட்டு போகப் போகிறான். இந்த இலங்கை செல்வம் எல்லாம் எங்கே இந்த வீடணனுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதனால் நீ சீக்கிரமாக இறப்பதற்கு தயாராக இருப்பாயாக என்று சொல்லுங்கள் என்று, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, உங்களுக்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள், நீங்கள் சௌரியமாக புறப்பட்டு போய் விவரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ராமபிரான் சொன்னார். அதன் பிறகு அந்த இலங்கைகான் படலம் அப்படி என்கிற விதத்திலே இலங்கையினுடைய நகரங்களுடைய அமைப்பு, அதனுடைய மண்டபங்கள், அங்கிருக்கிற தோரண வாயில்கள், அங்கிருக்கின்ற மாளிகைகள், இந்த தெருக்களின் அமைப்புகள், இலங்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ராமர், இலக்குவர் மற்றும் உள்ள சுக்ரீவன், அவர்கள் பக்கம் இருக்கின்ற அங்கதன், ஆஞ்சநேயர், இது மாதிரி இந்த மாவீரர்களெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் உயரமான இடத்தில் இருந்து அந்த இலங்கையினுடைய நிலைமையை பார்க்கிறார்கள். அதிலே முக்கியமான சேனை தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சுற்றிலும் நிறைய அந்த வானர சேனைகள் நிற்கின்றன. அது மாதிரி அங்கு பார்க்கிறார்கள். ராவணனும் அந்த வானரத்தினுடைய, இந்த ஒற்றர்கள் போய் சொன்ன பிறகு வானரத்தினுடைய அந்த தானை, அந்த படைகள்லாம் எப்படி இருக்கின்றன, எங்கு
பாடி வீடு அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாமும் பார்ப்போம் என்று சொல்லி அவனும் என்ன செய்கிறான், கொஞ்சம் உயரமான மாளிகையிலே வந்து நின்று அவருடைய மந்திரிகளோடு நின்று இங்கு பார்க்கிறான். இப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற விதத்திலே கொஞ்சம் தூரத்திலே அவன் நிற்பதும் இவர்கள் நிற்பதும் தெரிகிறது. இந்த நேரத்தில் அந்த வீடனன் ராமபிரான் பக்கம் நின்று இந்த விவரங்களையெல்லாம் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். கூடவே ஆஞ்சநேயர், சுக்ரீவன், அங்கதன், நளன், நீலன், இது மாதிரி ஜாம்பவான், இது மாதிரி படை வீரர்கள் பெரியவர்களாம் நிற்கிறார்கள். ராமபிரான் ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த சுக்ரீவன் என்ன செய்தான், ராவணனை பார்த்த உடனே அவனுக்கு பெரும் கோபம் வந்து விட்டது. ரொம்ப பெரிய கோபம். அவன் அதோ நிற்கிறான் ராவணன் என்று சொன்னோடனே அவன் 10 தலைகளோடு அங்கே நிற்கிறான் இல்லையா, அதை பார்த்த உடனே யாருக்கு கோபம் வந்து விட்டது, இந்த சுக்ரீவனுக்கு. அவன் யாரிடமும் சொல்லவில்லை. அப்படியே ராவணன் மீது இங்கிருந்தே பாய்ந்து சென்று விட்டான். பாய்ந்து சென்று அவனை ஓங்கி அடித்தான். அந்த ராவணன் இதை எதிர்பார்க்கவில்லை. அவனும் திரும்ப இந்த சுக்ரீவனை அடித்தான். 2 பேர்களும் அவனும் பெரிய வீரன் அல்லவா, சுக்ரீவனும் பெரிய ஆள், வாலியினுடைய தம்பி அல்லவா. இந்த நேரத்தில் அவனுடைய மகுடத்தை தட்டினான் அந்த சுக்ரீவன். அவன் சுக்ரீவனை பற்றி பிடித்து கொண்டான். பிறகு என்ன ஆனதோ தெரியவில்லை என்று இங்கு ராமர் மற்றவர்களெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். இவர் எதுவும் சொல்லவில்லை, சொல்லாமல் போய் அங்கே மாட்டிக்கொண்டானே, சுக்ரீவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதல்லவா. அவன் பிடியில் இருந்த உடனே அவன் காதுகளை கடித்தான். என்ன, உடனே அவன் கை கொஞ்சம் விலகியது. உடனே அவனுடைய மகுடத்தை எல்லாம் தட்டி பறித்துவிட்டு அடுத்த பாய்ச்சலிலே இங்கு வந்து குதித்தான். என்ன, அவனுக்கு பெரிய அந்த அவமானம் ஆகிவிட்டது ராவணனுக்கு. இவர்களுக்கோ இவன் ஒன்று சொல்லாமல் போய் மாட்டிக்கொண்டான் என்று இவர்களுக்கு வருத்தம். வந்து காலடியில் வைத்து வணங்கி நின்றான். ராமபிரான் நீங்கள் தனியாக போயிருக்கக்கூடாதல்லவா, ஏன் இப்படி சென்றீர்கள் என்று அவருக்கு அவ்வளோ உத்வேகம். ஆமாம், ராவணனை என் தாய் சீதாவை எடுத்து வைத்த வஞ்சனையால் எடுத்து வைத்த கல்வன் அல்லவா, இவனை விடக்கூடாது. ஆமாம், பார்த்த உடனே அப்படி கோபம் வந்து விட்டது. அதனால் அவனுடைய 10 தலை மகுடங்களையும் பறித்து கொண்டு வந்து விட்டான். மகுடத்தை பங்கம் செய்து விட்டான். அதனால் இந்த படலத்திற்கு மகுட பங்க படலம். அடுத்தாற்போல் அங்கே இனி போர்தான் லட்சியம் என்று சொல்லி முடிவு செய்து போருக்கு அந்த தானைகளையெல்லாம் வானர சேனைகளையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அணி அணியாக பிரித்து இப்படியெல்லாம் வேலைகள் செய்கிறார்கள். அதன் பிறகு ராமபிரான் நினைக்கிறார், இந்த ராவணனுக்கு இன்னும் ஒரு முறை நாம் சொல்ல வேண்டிய விவரத்தை சொல்ல வேண்டும். திடீரென்று நாம் படையெடுக்க வேண்டாம். படையோடு அவனோடு சண்டை செய்வத்தான் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் ஒரு அறிவிப்பு அவனுக்கு கொடுப்போம், ஒரு தூது செல்லுவோம், சொல்ல செய்வோம் என்று நினைத்தார். அப்பொழுது ஆஞ்சநேயரை திரும்ப விட வேண்டாம். ஏனென்றால் ஒரே ஒரு வீரன் தான் இருக்கிறான் போலும், அவன்தான் திரும்ப வருகிறான். அந்த இலங்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமபிரான் கேட்டுக்கொண்டார், ஆஞ்சநேயன் சென்று அங்கு என்ன செய்தார் என்று சொல்லி. ஆஞ்சநேயர் தன் வாயினாலே ராமபிரானிடம் மற்றவர்களிடம் நான் என்னென்ன காரியங்களை செய்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன, இப்பொழுது வீடனன் அது சொன்னார். இலங்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வீடனன் ஆஞ்சநேயர் அந்த ராவணனுடைய படையில் ஒரு பாதி பக்கம் அழிச்சு விட்டார். முந்தி தனி ஒருவனாக போய் ஏராளமான ராக்கதர்களெல்லாம் கொன்று விட்டார். அது அந்த ராவணனுடைய மகன் அட்சயகுமாரன், அவனை சந்தனா அரைச்சது போல காலில் போட்டு தேய்த்து விட்டார். கிங்கரர்கள் எவ்வளவோ, சம்புமாலி முதலிய பல அசுரர்கள், பெரிய பெரிய அசுரர்கள்லாம் அழிந்து போனார்கள்.
அது மட்டுமல்ல, இலங்கை மாநகரமே மெழுகு உருவது போல உருகுகின்ற விதத்திலே எல்லாம் எரியூட்டி விட்டார். அவர் ஒருவர் செய்த சாதனைக்கு நிகரே இல்லை. ராவணனே பயந்து ஒடுங்கக்கூடிய அளவிலே அவர் சாதனை செய்தார் என்று அந்த ஆஞ்சநேயர் செய்த சாதனைகளெல்லாம் வீடணன் சொன்னார். இப்பொழுது அந்த ஆஞ்சநேயரை திரும்பவும் விட வேண்டாம், வேறு இங்கு வீரர்கள் இல்லை போலும் என்று நினைப்பான். ஆகவே அங்கதனை தூதாக விடுவோம், வாலியினுடைய மைந்தன் அங்கதனை தூதாக விடுவோம் என்று ராமபிரான் யோசனை செய்தார். அப்பொழுது வீடணன் அதை ஒப்புக்கொண்டார். வீடணன் போர் போவதற்கு முன்பு ஒரு தூது போக சொல்லுவோம், அவன் அப்படியாவது ஒரு திருத்தம் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த வீடணன் அதை என்ன செய்தார், ஒப்புக்கொண்டார். ஆனால் இலக்குவன் இளைய பெருமாள் இருக்கிறார் அல்லவா, அவர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவருக்கு என்ன செய்தார், அதற்கு மறுப்பு சொன்னார். தூது இனி அனுப்ப வேண்டியதில்லை, இனி ராவணனோடு போர் செய்ய வேண்டுமே தவிர இனி போய் சமாதான பேச்சோ அல்லது தூதுவாக சென்று ஏதாவது சொல்லவோ அப்படி எதுவும் வேண்டியதில்லை. தேசியை சிறையில் வைத்தான், அதாவது சீதாதேவியை சிறையில் வச்சிருக்கான். இனி என்ன தூது வேண்டி இருக்குது, அந்த இலக்குவன் சொல்கிறார், உண்மை நிலையை சொல்கிறார். தேசியை சிறையில் வைத்தான், தேவரை இடுக்கண் செய்தான். தேவர்களையெல்லாம் என்ன செய்தான், சிறையில் அடைச்சான், அவர்களுக்கு வேண்டாத வேலைகளை கொடுத்தான், தொந்தரவு செய்தான் இல்லையா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்களோ ராவணாதி அவுணர்களால் அவங்களுக்கு பெரிய கெடுதல். தேவரை இடுக்கண் செய்தான், பூசுரர்க்கு அலக்கண் ஈந்தான். அந்தணர்களுக்கு, பூசுரர்கள்னா அந்தணர்கள், அவர்களுக்கு வேள்விகள் நடத்த முடியாது, அவர்களுக்கெல்லாம் பெரிய தீங்கு ஈந்தான். மண்ணுயிர் புடைத்து தின்றான், மண்ணுயிர் புடைத்து தின்றான். மனிதர்களை எல்லாம் கண்டா என்ன, இந்த உலகத்தில் உள்ள மண்ணுயிர் எல்லா உயிர்களும் அவனுக்கு வயிற்றில் தான் போகும், புடைத்து தின்னுவான், எல்லாவரையும் கொன்று தின்னுருவான். அரக்கர்களே அப்படித்தானே. மண்ணுயிர் புடைத்து தின்றான், ஆசையின் அளவும் எல்லா உலகும் தானே ஆழ்வான். ஆசை அப்படி வரங்கள் பெற்று அந்த எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்கிறான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம், எக்கோடி யாவராலும் வெல்லப்படாத அந்த அந்த வரமும் பெற்றிருக்கிறான். அதனால் ஆசையின் அளவும் எல்லா உலகும் தானே ஆழ்வான். வாசவன் திருவும் கொண்டான், இந்திரனுக்கு அளவுக்கு என்ன குபேர சம்பத்து. வாசவன் திருவும் கொண்டான், அந்த இந்திரனை போல அவனுடைய செல்வங்களையெல்லாம் பறித்து கொண்டான். வழியலா வழிமேல் சென்றான், எது நல்வழியோ அந்த வழியில் செல்லவில்லை. வழியலா வழி, தீய வழியில் அவன் என்ன செய்தான், போனான். அப்படிப்பட்ட கொடியவனுக்கு கருணை காட்டக்கூடாது. இனி அவனை என்ன செய்ய வேண்டும், கொன்றுதான் ஒழிக்க வேண்டும். அப்படி அதுதான் நல்லது, தூது வேண்டியதில்லை. அன்னவன் தனக்கு மாதை விடில். அவன் ஒருவேளை நம்ம தூது விட்டதுனால சீதா பிராட்டி நான் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டில் உயிர் அருளுவாயேல். அவன் விட்டுனான்னா, இந்த ராவணனை நீ கொல்லாமல் விட்டுட்டியன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அவன் நான் சீதாவை விட்டு விடுறேன், என்னை கொல்லாதப்பா நான் சரணடையேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா கூட, அப்படி உயிர் அருளுவாயேல் என்னுடைய நாமம் நிற்கும் அளவலாம் இலங்கை மூதூர் மன்னவன் நீயே என்று வந்து அடைந்தவர்க்கு வாயால் சொன்ன சொல் என்னாம். வீடணன் வந்து சரணடைஞ்ச பொழுது என்ன, இனி இலங்கை அரசு உனக்கு தான் நீ சொல்லியிருக்கிறா இல்லையா, அந்த சொல் என்ன ஆகும்? அது தவறாய் போகுமே. என்னுடைய நாமம் நிற்கும் அளவெல்லாம், நான் இருக்கிற காலம் வரை இலங்கை மூதூர் மன்னன் நீயே, இலங்கை மாநகருக்கு மூதூருக்கு மன்னவன் நீயே என்று வந்து அடைந்தவர்க்கு, வந்து சரணடைந்த வீடணனுக்கு வாயால் சொன்ன சொல் என்னாம்.
அது மட்டுமல்ல, முன்னம் சூளுரை, அதாவது முன்பு முனிவர்களெல்லாம், தண்டகவனத்து முனிவர்கள், அகஸ்தியர் முதலானவர்கள், இது மாதிரி தண்டகாரண்யத்தில் பஞ்சவடியிலெல்லாம் இருந்த அந்த முனிவர்களெல்லாம் ராவணாதி அவுணர்களால் எங்களுக்கு பெரிய துன்பம் இருக்கிறது, கேடு இருக்கிறது, கொஞ்சம் ஒரு காலம் 2 காலம் அல்ல, காலகாலமாக அவன் எங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறான், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ராமா உன்னிடம் சொன்ன பொழுது அந்த ராவணாதி அவுணர்களை அழிப்பேன், உங்களுக்கு நான் விடுதலை தருவேன், முன்னம் அப்படி சூளுரை சொல்லியிருந்தாயல்லவா, அது என்னாம், அது என்ன ஆகும் இப்பொழுது? ஆகவே அந்த ராவணனுக்கு இனியும் தூது விடுவது என்பது வேண்டியதில்லை. உடனே மீண்டும் சொல்கிறோம், அரக்கன் செய்த தீமையையும் தண்டகாரண்ய முனிவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நான் மறக்கவில்லையப்பா. ராமபிரான் சொல்றார், இலக்குவா நீ வருத்தப்படாதே, இந்த அரக்கர்கள் எவ்வளவு தீமை செய்திருக்கிறார்கள் என்று. அன்றைக்கே தேவர்களெல்லாம் வந்து முறையிட்ட பொழுது அவர்களை அழிப்பேன், அவர்கள் இந்த தேவர்களுக்கும் மற்றுமுள்ளவர்களுக்கும் கெடு செய்கின்ற அந்த கொடுமையெல்லாம் நான் அறிவேன், அறிந்துதானே அவர்களுக்கு உறுதி கொடுத்தேன். அரக்கன் செய்த தீமையையும் தண்டகாருண்ய முனிவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நான் மறக்கவில்லை. ஆனால் அரச நீதி என்று ஒன்று இருக்கிறது. ஒருவன் மீது போர் தொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு உகந்த காரணங்கள், அது மாதிரி அந்த அரச நீதியை உணர்ந்தவர்கள் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி என்று சொன்னால் தேவர்களுடைய குருவானவர். அது மாதிரி அசுரருடைய குரு சுக்கிராச்சாரியார். ஆமாம், இவர்களெல்லாம் நல்ல சாஸ்திரம் தெரிந்தவர்கள். ஆகவே அரச நீதி என்று பார்க்கின்ற பொழுது அந்த சாத்திரங்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியார் ஆகியவர்கள் சொன்ன அந்த விதிமுறைகளையும் பார்க்க வேண்டும். அரச அறம் என்று ஒன்று இருக்கிறது. தோல்வலி இருப்பினும் நாம் அவனை வென்று அவனை அழித்து விடலாம் என்று சொல்லுகின்ற அளவு மிகுந்த பெரிய தோல்வலி இருப்பினும் பொறுமையுடன் செயல்படுவதே நல்லது. இன்று அழியால் விட்டால் நாளை அழியப் போகிறான், அவ்வளவுதான். ஆகவே தூது வேண்டாம் என்று சொல்வதற்கில்லை, தூதுவனாக அங்கதன் போகட்டும் என்று முடிவெடுத்தார் ராமபிரான். அப்படி சொல்லி அங்கதனை அழைத்து, நீ தூதாக செல்வாயாக, ராவணனிடம் சென்று நீ சொல்லி இந்த விவரங்களை எல்லாம், நான் சொல்லுகின்ற விவரங்களை எல்லாம் சொல்வாயாக என்று அங்கதனை அவர் தேர்ந்தெடுத்து சொன்னார். உடனே அந்த அங்கதன் பணிந்து கேட்கிறான், ராவணனுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் சொல்லுங்கள், நான் ராவணனிடம் போய் என்ன சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்கிறான். என்ன அவர்க்கு உரைப்பது, நான் என்ன அவங்களுக்கு போய் சொல்வது? என் அவர்க்கு உரைப்பது என்ன, ஏந்திளையாளை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ. அவனுக்கு என்ன சொல்லணும் என்று கேட்ட உடனே, ஏந்திளையாளை விட்டு, அந்த கற்புக்கரசியாகிய சீதா பிராட்டியை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ, உனக்கு உயிரை காப்பாற்றிக்க. சீதா பிராட்டியை ராமனிடம் விட்டு நீ உன் உயிரை காப்பாற்றிக்க. அன்று இல்லை என்றால், ஒரே வார்த்தை தான், ராவணனிடம் போய் சொல்ல வேண்டியது, சீதா பிராட்டியை விட்டு நீ உனக்கு உயிரை காப்பாற்றணுன்னா காப்பாற்றிக்க. அன்று எனின் தலைகள் 10, உன்னுடைய தலைகள் 10 இருக்குல்ல, 10 சின்ன பின்னங்கள் செய்ய செருக்களம் சேர்தல் நன்றோ. அல்ல இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தலைகள் 10 அரும்படியாக அது சின்ன பண்ணப்படுகின்ற விதத்திலே போர்க்களத்தில் சென்று போர் சேர்தல் நன்றோ. சொன்னவை 2 ஒன்றே துணிக எனச் சொல்லிடு என்றான். இந்த 2ல் 1 செய். சீதாதேவியை விட்டு ராமனை சரணடைந்து உயிரை பெற்றுக்கொள், உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லை என்றால் உன்னுடைய 10 தலைகளும் சிதறுகின்ற விதத்திலே போர்க்களத்தில் வந்து ராமனோடு போர் செய்து நீ மண்ணோடு மண்ணாக மக்கி போவாயாக. இந்த 2ல் எது உனக்கு முடியுமோ அதை செய், துணிக என்று சொல்லு என்றான்.
அறந்துரை அன்று வீரர்க்கு அழகும் அன்று. அங்கதான் மீண்டும் சொல். என்ன அந்த டவல் எடுங்கம்மா. அறந்துரை அன்று அறந்துரை அன்று அறந்துரை அன்று வீரர்களுக்கு அழகும் அன்று ஆண்மை அன்று. ராவணா, நீ அங்கே இப்படி பதுங்கி இருப்பது அறத்துக்கும் பொருத்தமானது அல்ல. என்ன, மற்றபடி வீரர்க்கு அழகும் அல்ல. இப்படி பிறர் மனையை எடுத்து வந்து சிறை வைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்குள்ளே ஒதுங்கி பதுங்கி எலி போல இருப்பது வீரர்க்கு அழகும் அன்று ஆண்மை அன்று. அது ஒரு சிறந்த ஒரு சிறப்புக்குரிய ஆண் தன்மையும் அல்ல. மரத்துறை அன்று. ஒருவேளை அது வேறு மரத்தின் பக்கம் இருந்தால் கூட அதுவும் அல்ல. சேமம் அறைந்து உறைந்து ஒதுங்கி வாழ்தல். ஒரு பயந்து ஒளிஞ்சி என்ன வலைக்குள் சென்று ஒதுங்குகின்ற எலியைப் போல ஒதுங்கி வாழ்தல். நிறத்து உறவாளி கோத்து நேர்வந்து நிற்கும் ஆகின் புறத்தூர எதிரே வந்து போர்தர புகழ்தி என்றான். உன்னுடைய எதிரியாகிய ராமன் படைகளோடு வந்து உன் நாட்டிலே அங்கே அவன் பாடி வீடு கட்டி இருக்கிறான். அவனோடு போர் செய்வதற்காக நீ வா. ஒன்றிலே சீதாதேவியை விடு, இல்லை தலைகள் 10 சிதறும் மண்ணும் போர்க்களத்திலே வந்து போர் செய். நீ தீயவை எல்லாம் செய்துவிட்டு இப்படி ஒளிந்து இருப்பது அது அறத்தின் வழியும் அன்று, வீரருக்கு அழகும் அன்று, ஆண்மையும் அன்று. ஆகவே நீ வெளியே வந்து போர் தர புகழ்தி என்றான். போருக்கு வா, அப்படி சொல். அப்படி என்று சொல்லி ராமபிரான் யாரை அனுப்பினார்? அங்கதனை அனுப்பினார். அங்கதன் ஒரே பாய்ச்சல், அவ்வளவுதான். ராமனுடைய வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு போல அவன் அந்த ராஜசபையிலே வந்து நிற்கிறான். ராஜசபை எப்படி இருக்கிறது? ராவணன் அரியணையில் இருக்கிறான், மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்கள், அங்குள்ள ஏவலர்களெல்லாம் நிற்கிறார்கள், வீரர்களெல்லாம் புடைசூழ நிற்கிறார்கள், அங்குள்ள மந்திரி பிரதானிகள்லாம் இருக்கிறார்கள். இது மாதிரி அரசவை. அந்த சபையில் ராவணன் முன்ன அப்படி வந்து நின்றான் அங்கதான். அப்படி வீரத்தோடு வந்து அவன் முன்னிலையிலே எத்தனை வாசல்கள், எத்தனை காவலாளிகள், அதெல்லாம் கேட்டு வர வேண்டியதில்லை. அங்கதான் நேராக பாய்ந்தான், அங்கு சென்று நின்றான். கேட்டு வரணும்னா 100,000 அரக்கர்களை தாண்டி தான் வரணும். இவன் அப்படி யாரையும் சேட்டை செய்யவில்லை, வந்து நின்றான். உடனே ராவணனுக்கு திகைப்பு வந்து விட்டது. முந்தி ஒரு குரங்கு வந்து அது நாட்டையே அழிச்சிட்டு போயிட்டுது. என்ன, ஏராளமான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவுணர்களை எல்லாம் தனி ஒரு குரங்காக இருந்து அழித்து கொண்டு போய்விட்டது. அது மாதிரி இப்போ ஒரு குரங்கு வந்து நிற்கிறது என்று அவனுக்கு ராவணன் நீ யார் என கேட்டான். நீ யாரு? திடுக்கென்று அப்படி. மற்றபடி என்றால் ஒரு ஒற்றர் வந்திருக்கிறார், ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், வர சொல்லலாமா? அப்படி ஏவலர்கள்லாம் வந்து கேட்பாங்க, வர சொல்லலாமா, வரலாமா, அவர்களை கூட்டிகிட்டு வரலாமா, இப்படியெல்லாம் கேட்டு தானே அங்கே போக முடியும் அந்த அரசவையில். இவன் திடுக்கென்று போய் நின்ற உடனே அங்கே அவனுக்கும் என்ன ஆயிட்டுது, ஒரு திடுக்காயிட்டு. ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. அந்த குரங்கு மாதிரி இவனை வந்து நிற்கிறான். என்ன பட்டாடி ஞாபகம் இருக்கிறது. நின்றவன் தன்னை அண்ணான் நெருப்புயல நிமர பார்த்து. அந்த நின்றவனை பார்த்த உடனே உனக்கு கோபம் வருது. நெருப்பு இல நிமிர பார்த்து, இப்படி நிமிர பார்க்குறான். நிமிர பார்த்து இங்கு இன்று இவன் வந்த நீ யார்? பாருங்க, கம்ப நாட்டாருடைய இந்த இங்கு இன்று இவன் வந்த நீ யார்? எய்திய கருமம் என்ன? நீ வந்த காரியம் என்ன? நீ யாரு? எதுக்காக வந்திருக்கா? வந்த காரியம் என்ன? கருதிய கருமம் என்ன? கொன்று இவர் தின்னா முன்னம். இங்கே இருக்கிற வீரர்கள்லாம் உன்னை பிடிச்சி கொன்று தின்னுறோம். என்ன
கொன்று இவர் தின்னா முன்னம் கூறுதி தெரிய என்றான். என்ன, இவர்களெல்லாம் பிடிச்சி சாப்பிடுறதுக்கு முந்தி சொல்லிரு, ஒழுங்கா எதுக்கு வந்தா, என்ன காரியம், நீ யாரு அப்படின்னான். வந்திரல் வாலி செய்யும் வாழியிரு இளங்க நக்கான். அவன் அப்படி பயமுறுத்தி கேட்ட உடனே இவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, என்ன அப்படி அவன் கேட்ட உடனே வன் திரள் வாலி செய்யும். இந்த இடத்துல வாலியை சொல்றாரு. வாலி வாலியினுடைய மைந்தன் சும்மாயா இருப்பான், சின்னவனாவன். திருப்பார்கடலையே தான் ஒருவனாக நின்று கடைந்து அமுதம் எடுத்தவன். என்ன, வாலி சாதாரணமானவல்ல. அஷ்ட திக்குகளிலும் ஏக நேரத்திலே பாய்ந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட வாலியின் மைந்தன். அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, அவன் நீ யாரு, வந்த கர்மம் என்ன சொல், இவர்கள் கொன்று தின்னும் முன் சொல். அப்படி சொன்ன உடனே ஓ இவங்க கொன்று தின்னுருவாங்களா, அது மாதிரி அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. வந்திரல் வாலி செய்யும் வாழியிரு இளங்க நக்கான். அப்படியே சிரிச்சிட்டான். என்ன, உடனே சிரித்து கொண்டு சொல்லுகிறான். அங்கதன் சொல்கிறான், இப்போ தான் பேசுகிறான். பூதநாயகன். என்ன, அவன் என்ன செய்கிறான், பஞ்சபூதங்களுக்கும் நாயகன். பூதநாயகன், பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இல்லையா. பூதநாயகன், நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகுக்கெல்லாம் நாயகன். அப்பூமேல் சீதை நாயகன், அந்த பூமேல் இருக்கக்கூடிய அந்த திருமகளாகிய சீதா பிராட்டியின் நாயகன். எப்படி அங்கதன் சொல்கிறான் பாருங்க. என்ன, இந்த 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 பூதங்களுக்கெல்லாம் நாயகன், நீர் சூழ்ந்த உலகுக்கெல்லாம் நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், அந்த சீதாதேவி நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன். வேற நீங்கள் எத்தனை தெய்வங்களை சொல்லுவீங்களோ அதுக்கெல்லாம் நாயகன். வேறுள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேதநாயகன். நீ சாம வேதம் படித்து நான் சாம வேதத்தில் பிரியனாக்கும், நான் நன்றாக வேதம் ஓதுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறாய் அல்லவா. நீ செப்பும் வேதம், அந்த வேதத்துக்கும் நாயகன். மேல் நின்ற விதிக்கு நாயகன், அதுக்கு மேலே விதி என்ற ஒன்று இருந்ததென்றால் அதற்கும் நாயகன். தான் விட்ட தூதன் யான், அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் விட்ட தூதன் யான். பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என்றான். உன்னிடம் சில காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது, அதை சொல்வதற்காக வந்தேன் என்றான். எவ்வளவு சிறப்பாக சொல்கிறார் பாருங்க. என்ன, உடனே ராவணன் அவனுக்கு கோபம் ஒரு பக்கம் வருது, கண்கள் கொவ்வை பழம் போல சிவக்கிறது, உதடுகளை கடிக்கிறான், காதுகளில் குபீல் குபீல் என்று சொல்லி காதுகளிலே குபீல் குபீல் என்று சொல்லி என்ன வருகிறது, என்ன அந்த புகை வருகிறது அவ்வளோ கோபத்தில். ஆமாம், அந்த புருவத்தை நெரிக்கிறான். அவன் சொல்லுவான், மறுமொழி பகர்கிறான், சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களை துணைக்கு அழைத்து வராது. ஒருவேளை அவன் எனக்கு என் தலைகளை சிதறச் செய்ய வேண்டும் என்று வந்தான் என்று சொன்னால் கூட அவன் சிவனை துணைக்கு அழைத்திருக்கலாம், பிரம்மாவை துணைக்கு அழைத்து வந்திருக்கலாம், விஷ்ணுவை அழைத்து வந்திருக்கலாம், இல்லை இந்த மூவரையுமே ஒரு சேர சேர்த்து அழைத்து வந்திருக்கலாம். அப்படி அழைத்து வராது, குரங்குகளை அழைத்து வந்திருக்கிறான். என்ன, குரங்குகளை அழைத்து வந்திருக்கிறான். குட்டை போன்ற கடல். நான் இப்படி கால் வச்சு தாண்டினா அது ஒரு குட்டை, ஒரு சின்ன குளம். இந்த குளம் போன்ற கடலில் அணை கட்டி கடந்தான். அவ்வளோ பெரிய வீரன். என்ன, அணை போட்டு தான் என்ன செய்திருக்கிறான், கடந்தான். தன்னை பெரிய வீரன் என நினைந்து இப்பொழுதாவது கருணை கொள்ள மாட்டானா என்று உன்னை அனுப்பினானோ, இப்பொழுதாவது சீதாவை விட்டு நமக்கு தந்திர மாட்டானா என்று அவன் அப்படி நினைக்கிறான். பாருங்கள், அதுதான் ஆணவம். ஆணவக்காரனுக்கு அப்படி தான். நம்ம தாழ்ந்து போனால் ஓ நம்மகிட்ட வாங்க முடியாதுன்னு நினச்சி தான் இவன் எப்படி வரான்னுட்டு இல்லையா, அப்படி ஆணவப்படுவாங்க. இப்பொழுதாவது கருணை கொள்ள மாட்டானா என்று உன்னை அனுப்பினானோ. சிவபெருமானும் ஆழி படையுடைய திருமாலும் இந்நகரத்திற்கு அச்சம் தீர்ந்து வரமாட்டார்கள். சிவபெருமானும் வரமாட்டார், ஆழிப்படையுடைய திருமாலும் இந்நகரத்திற்கு வரமாட்டார்கள், அச்சம் தீர்ந்து வரமாட்டார்கள், அச்சத்தால் வரமாட்டார்கள். என்ன, பயமில்லாமல் வந்த தூதனாகிய நீ யார்? ஆனால் அப்படிப்பட்ட இடத்திற்கு நீ என்ன செய்திருக்கா,
பயம் இல்லாமல் வந்திருக்கிறா, நீ யார் அப்படி என்று சொல்லி, யார் விட்ட தூதன் என்று சொல்லிட்டாரு. இப்போ நீ யார் என்று சொன்னோன்னு, இந்திரன் செம்மல், அங்கதன் அழகா சொல்கிறான், இந்திரன் செம்மல் பண்டுவோர் ராவணன் என்பான் தன்னை. இந்திரன் என்று சொல்லக்கூடிய செம்மல், சிறப்புக்குரிய மேன்மகன் இந்திரன், அந்த அவனுடைய மைந்தன், அவனுடைய மைந்தன் அப்படி என்றாலே பொருள் தெரியும், அவனுடைய இந்திரன் மைந்தன் வாலி. அப்படி இந்திரன் செம்மல் பண்டுவோர் ராவணன் என்பான் தன்னை. அந்த வாலி என்பவன் பண்டு பழைய காலத்தில் முன்பொரு சமயம் அந்த ராவணன் என்பான் தன்னை. ராவணன் ஒன்னேன்னு சொல்லல, கவனிக்கணும், இவன் முன்னதான் ராவணன் இருக்கிறான், ஒன்னேன்னு சொல்லல. இந்திரன் செம்மல், இந்திரனுடைய மைந்தனாகிய வாலி என்பவன் பண்டு முன்பொரு சமயம் ராவணன் என்பான் தன்னை. ஒன்னே என்று சொல்லவில்லை, ராவணன் என்பான் தன்னை. சுந்தர தோள்களோடும் வாலிடை தூங்கி சுற்றி, அவனுடைய 10-20 தோள்களோட வாலை போட்டு கெட்டி இறுக்கி, என்ன சுந்தர தோள்களோடும் வாலியை தோள்களோடும் வாலிடை தூங்கு, வாலில் போட்டு கட்டி தூங்கி சுற்றி, சிந்துர கிரிகள் தாவி திரிந்தனன். ஒவ்வொரு மலையா துள்ளி துள்ளி போனான். அப்போ அந்த ராவணங்கிறவன் அந்த வாலில் கட்டுப்பட்டு அவன் ஒரு மலையில் சாடும்போது இந்த மலையில் போய் டமார்னு அடிப்பான். என்ன அது மாதிரி சாடி சாடி சுற்றி வந்தான். சிந்துர கிரிகள் தாவி திரிந்தனன். தேவர்கள் அமிர்தம் உண்ணுவதற்காக மந்திர பொறுப்பால் வேலை கலக்கினான் மைந்தன் என்றான். நீ யாருன்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான் பாரு, எவ்வளவு சிறப்பாக சொல்கிறான். பண்டு முன்பொரு, அதாவது இந்திரன் மைந்தன், இந்திரனுடைய மைந்தனாகிய அந்த வாலி என்பான் முன்பொரு காலம் பண்டு அவன் ராவணன் என்பான் தன்னை அவனுடைய வாலினால் கட்டி கிரிகள் தோறும் அவன் தாவி தாவி செல்லுகின்ற பொழுது வாலிலே கட்டுண்ட அந்த ராவணன் அடிபட்டு கிடந்தான். அப்படிப்பட்டவன் தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பதற்காக தான் ஒருவனாக நின்று திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்தான். மந்திர பொறுப்பால் வேலை, மந்திரமலையை மைத்தாக வைத்து மந்திர பொறுப்பால் வேலை கலக்கினான் மைந்தன் என்றான். அப்படிப்பட்ட வாலியினுடைய மைந்தன் நான் என்றான். கேள்வி பதில் பார்த்தீங்களா? உடனே ராவணனுக்கு அந்த வாலின்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன இடியுண்ட நாகம் போல் அப்படி கட்டுருவான். ஏன்னா வாலியினுடைய பலம், அந்த வாலியின் மைந்தன் நான் என்று சொன்ன உடனே அவனுக்கு உடனே நினைக்கிறான், அப்போ இவனை நம்ம பக்கத்தில் மெல்ல இழுத்துருவோம். என்ன உடனே அவன் சொல்லுறான், நின் தந்தை என் நண்பன், வாலி உன் தந்தை என்னுடைய நண்பன், மகனாகிய நீ சாதாரண ராமனுக்கு ஏன் தூதாக வந்தாய்? சாதாரண ஒரு மனிதனுக்கு நீ ஏன் தூதாக வந்தாய்? இது பெரும் பழியாகும். இது என்னது பெரிய குற்றமாகும், உனக்கு பழியாகும். நான் உன்னை குரங்குகளுக்கு தலைவனாக்குகிறேன், உன்னை கிஷ்கிந்தைக்கு தலைவனாக்குகிறேன், குரங்குகளுக்கெல்லாம் தலைவனாக்குகிறேன். நல்ல நேரம் வந்தாய், நல்ல நேரத்தில் என்னிடம் வந்தாய். தந்தையை கொன்றவனோடு செல்லலாமா? உன் தந்தையை கொன்ற அந்த ராமனோடு நீ போலாமா? அது எப்படி முறையாகுமா? அது இகழ்ச்சி அல்லவா? அது நீ போவது தவறான காரியம் அல்லவா? அப்படி அது ஒரு இகழப்படக்கூடிய விஷயம் அல்லவா? உனக்கும் பழி தீரும், நானும் சீதையை அடைவேன். நீ என் பக்கம் வந்துடு, உனக்கும் பழி தீரும். நான் உனக்கு குரங்குகளுக்கு தலைவனாக்குகிறேன். தந்தையை கொன்றவனோடு நீ தூதாக வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற, அதெல்லாம் இழுக்கு. இப்போ நீ நல்ல நேரம் வந்துட்டா, நல்ல நேரத்தில் என்பால் வந்துட்டா, வந்து ரொம்ப நல்லது, உனக்கும் நல்லது. நானும் சீதையை அடைவேன், அதனால் என் பக்கம் வந்து விடு. அந்த மானிடர்கள் இன்றோ நாளையோ அழியப் போகிறார்கள். அந்த ராமலக்கோர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ அழியப் போகிறார்கள். நீ நிரந்தரமாக உன் குரங்களுக்கு தலைவனாக இருக்கலாம். அப்படி உனக்கு இப்போதே முடிசூட்டுகிறேன். கிஷ்கிந்தைக்கு உன்னை என்ன செய்கிறேன்? இப்பொழுதே முடிசூட்டுகிறேன். உடனே அங்கதன் கைகொட்டி சிரிக்கிறான். என்ன அங்கனுக்கு தானாகவே இவன் இப்படி சொன்ன உடனே
இந்த பசுப்பு மொழி பேசின உடனே அவனுக்கு அங்கதன் கைகொட்டி நகைத்தான். இலங்கை அழியப் போகிறது, உன் தம்பி வீடணன் ஆராய்ந்து எங்களிடம் வந்துள்ளான். உன்னுடைய தம்பியாகிய வீடணன் பாவம் எது, பழி எது, அறம் எது, மரம் எது என்பதை தெளிவாக தெரிந்து அவன் ராமபிரான் யார் என்பதை உணர்ந்து அவன் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். உன் தம்பி வீடணன் ஆராய்ந்துங்கிற வார்த்தை முக்கியம், ரொம்ப தெளிந்து எங்களிடம் வந்துள்ளான். நீ சொல்லும் அரசாட்சியை நான் பெறுவது, நீ கிஷ்கிந்தைக்கு என்னைய ராஜாவாக்குவேன் நீ சொல்கிறா இல்லையா, நீ சொல்லும் அரசாட்சியை நான் பெறுவது நாய் தர சிங்கம் பெற்று கொண்டது போலாகும். ஒரு நாய் கொடுக்க சிங்கம் வாங்கி அதை அனுபவித்தது போலாகும். அப்படி அவன் சிரித்து சொன்னான். உடனே ராவணனுக்கு மேலும் கோபம் வந்துட்டு, இப்படி ஒரு பசப்பு வாரத்தை போட்ட பிறகும் அவன் பணியவில்லை. ஆகவே ராவணனுக்கு கோபம் உண்டது. எழுந்தான். உடனே அரியணையிலிருந்து என்ன செய்துட்டான், குபியில் என்று எழுந்தான். குரங்கை கொல்ல ஆயுதம் எடுப்பா, குரங்கை கொல்ல ஆயுதம் எடுப்பதா, சோ அது நமக்கு அவமானம். உட்கார்ந்தான். என்ன அப்படி எழுந்தான், இவனை கொல்லுறதுக்காக வேண்டிய அங்கதனை பாய்வதற்காக அப்படி எழுந்தான். பிறகு குரங்கை கொல்ல நாம் ஆயுதம் எடுக்கக்கூடாது. அப்பொழுது அப்படி மீண்டும் அமர்ந்தான். கோபம் அப்படி பொத்துக்கொண்டு, சரி சரி வந்த செயலை கூறுவாயாக, என்ன காரியம் உனக்கு சொல்லணும் சொல்லு அப்படின்னா. உடனே அங்கதன் சொல்கிறான். இப்போ ரொம்ப முக்கியமான இடங்கள், நீ தீமை செய்திருந்தும் அருள் நீங்க பெறாது போருக்கு பயந்து பதுங்கி கொண்டிருக்கின்றாய். ராவணா, நீ தீயவை செய்திருந்தும் அதன் பிறகு உனக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தாது போருக்கும் பயந்து பதுங்கி கொண்டிருக்கிறாய். ராவணா, நீ சீதா தேவியை விடு, அந்த திருமகளாகிய சீதா பிராட்டியை விடு, அல்லது போர் செய்து உயிரை விடு. ரெண்டில் ஒன்று செய். என்ன உனக்கு புரிய மாட்டேங்குதா என்ன? ஒன்றில் சீதாவை விடு, இல்லை என்றால் போர் செய்து உன் உயிரை விடு. தன் பாட்டி தாடகை வீழ்ந்தபோது நீ என்ன செய்தா? உனக்கு பாட்டி தானே தாடகை. அந்த தாடகைய ராமபிரானை விஸ்வாமித்திரர் அழைத்து வந்து ஓர் அம்பினால் உன் தாடகையை கொன்றான் அல்லவா, அந்த ராமபிரான் கொன்றார் அல்லவா. அப்பொழுது உன் பாட்டி தாடகை வீழ்ந்தபோது நீ என்ன செய்தாய்? அந்த நாளில் அதன் பிறகு உன் மாமன் சுபாகு அவன் ஓரம்பினால் அழிந்து போனான் அல்லவா, அவனும் அவனோடு சேர்ந்த அரக்கர்களும் அழிந்தார்கள் அல்லவா. அப்பொழுது நீ என்ன செய்தாய்? பெரிய வீரன் என்று பேசுகிறாய். ராவணா, உன் பாட்டி செத்த பிறகு நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய்? என்ன காரியம் செய்தாய்? மாமன் சுபாகு படைகளோடு எண்ணிறந்த அரக்கர்களோடு இறந்தான் அல்லவா. அப்பொழுது நீ என்ன செய்தாய்? வேண்டாம், அதெல்லாம் விடு. உன் தங்கையினுடைய மூக்கு அறுபட்ட போது நீ என்ன செய்தாய்? தங்கையின் மூக்கு இதெல்லாம் இருந்த பிறகும் போருக்கு வராத அந்த ராவணனுக்கு, ராவணா உனக்கு இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கிடைத்த பிறகும் போருக்கு வராத ராவணா, உனக்கு வீரமும் உண்டோ? ரொம்ப பெரிய அரியாசனிலிருந்து எழுந்து அப்படின்னு முழிக்கிறாய் அல்லவா, உனக்கு வீரமும் உண்டோ? கரன் முதலான வீரர்கள், அந்த பஞ்சவடியின் அருகாமையில் இருந்த கரன் முதலான வீரர்கள் லட்சக்கணக்கான அரக்கர்களோடு அழிந்தானே. அப்பொழுது உன்னுடைய வீரம் எங்கே போச்சுது? நீ வஞ்சகமாக சீதாவை எடுத்து வந்தவன், போர் புரிய நேரில் வருவாயாக. நீ யாரும் இல்லாத நேரத்தில் வஞ்சகமாக சீதாவை களவாடி வந்தாய். அப்படிப்பட்டவன் நீ போரில் நேரில் வருவாயோ? நீ நேரில் வருவாயா? அனுமன் சீதையை பார்த்துவிட்டு எதிர்த்தவர்களையெல்லாம் கொன்று, இங்கு அனுமன் வந்து சீதாதேவியை பார்த்துவிட்டு எதிர்த்தவர்களையெல்லாம் கொன்று உன் மகன் அட்சய குமாரனையும் சந்தனம் போல் அரைத்தானே, அப்படி தேய்த்தானே. அப்பொழுது நீ என்ன செய்தாய்? இலங்கை மாநகரமே எரிந்ததே. அப்பொழுது நீ என்ன செய்தாய்? ராவணா, அனுமனை கொல்ல வேண்டும் என்று
அருமனை கொல்ல வேண்டும் என்று வரவில்லை. இனி அவன் செய்யும் போரும் உண்டோ? அப்பொழுதும் நீ அனுமனை தாக்குவதற்காக எதையும் செய்யவில்லை. இப்பொழுது நீ செய்யக்கூடிய போரும் உண்டோ? ராவணா, உன் ஒற்றர்களிடத்தில் விவரம் சொல்லி விட்டத பிறகும் நீ வரவில்லை, போருக்கு வரவில்லை. தன்மீது அணைகட்ட வணங்கி கூறிய போதும், வீடணனுக்கு இலங்கை அரசை கொடுத்த போதும் வராதவன் இனி எப்பொழுது வரப்போகிறான்? எப்பொழுது நீ போருக்கு வரப்போகிறாய்? அப்படி என்று சொல்லி வெகுவாக அந்த அங்கதன் சொல்லுகின்றான். ராவணா, உன் தலை கிரீடத்தை தேவர்களும் தேவமாதர்களும் பார்த்திருக்க சுக்கிரீவன் பறித்து போனானே, இங்கு வந்த பிறகு கூட நடந்த சம்பவம் இல்லையா? உன் தலை கிரீடத்தை தேவர்களும் என்ன தேவ மாதர்களும் பார்த்திருக்க சுக்கிரீவன் பறித்து சென்ற பிறகு தொடர்ந்து சென்று நீ போர் செய்ய வேண்டியதுதானே? அவன் எங்கே போகிறான்? நானும் போருக்கு வருகிறேன் என்று போர் செய்யாது பயந்து இருந்தாய். போர் செய்ய வருவானோ என ராமன் மொழிந்தான். இனியும் போருக்கு வருவானா அவன்? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்த பிறகும் போருக்கு வராதவன் இனி போருக்கு வருவானா? அப்படி என்று கேட்டான். ராவணனின் மனக்கருத்தை அறிந்து வா என்று ராமன் சொன்னான். ராவணனின் மனக்கருத்தை நான் எதுக்கு வந்தேன்? இப்படியெல்லாம் வராதவன் இனியும் போருக்கு வரப்போறானா? அவனுடைய கருத்தை அறிந்து வா என்று சொன்னான். எனவே இரண்டில் ஒன்று சீதாவை விட்டு சரணடை, நல்வாழ்வு பெறு. இல்லையேல் என் பின்னால் கோட்டைக்கு வெளியே வா. ஓ, அங்கதான் சொல்கிறான், நான் போறேன், நீ எனக்கு பின்னால வா, உன் படைகளோடு வா, கோட்டைக்கு புறத்தே வா, வெளியே வா. பகைவர் வந்து கோட்டையை முற்றுகையிட ஊருக்குள் அடங்கி இருப்பது வீரனுக்கு அழகாகுமோ? படைகள் வந்து சுற்றி நிற்க அடங்கி போய் இருப்பது வீரனுக்கு அழகாகுமா? உனக்கு வீரம் இருந்தால், நெஞ்சிலே உரம் இருந்தால், வல்லமை இருந்தால், பெரிய தவம் செய்தவன் என்று சொல்லுகின்ற வரப்பிரசாதியாக இருந்தால், 10 தலைகளுடைய பராக்கிரமன் என்று இருந்தால், நீ என் பின்னால் வா, அரண்மனைக்கு வெளியே வா. அப்படி என்று அப்படி கடுமையாக சினந்து சொன்னான். அந்த அங்கதன் சொன்னார். உடனே ராவணனுக்கு கொடும் சினம் வந்தது. அவன் உடனே, இவனை பிடியுங்கள், பூமியில் தூக்கி அடியுங்கள். அப்படி அங்கிருந்த கிங்கரர்களுக்கு கட்டளையிட்டான். அவங்க 8 பேர், பக்கத்துக்கு 4 பேர் வந்து பிடிக்க, அங்கதனை பிடிக்க வந்தார்கள். உடனே அந்த 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 அரக்கர்களை அப்படி அங்கதன் எல்லா பேருடைய கழுத்தோடு சேர்த்து கட்டி மேலே பாய்ந்தான். எல்லாம் தலாத்து போச்சு. எல்லா பேருகிட்டையும் தலை என்ன செய்து போயிட்டு, அப்படி தலை அரும்படியாக அந்த கோபுர வாசலில் பிணத்தை போட்டான். அவங்க மேலே மிதிச்சுக்கிட்டு சொல்கிறான், மின்னல் போல் வெளிவிடும் ராமன் பானங்கள் வருமுன் பாதுகாப்பை தேடிக்கொள். என்ன, மின்னல் போல் ஒளிவிடுகின்ற ராமனுடைய பானம் இனி வரும், என்ன வேறு செய்தி வராது. அதற்கு முன்பு நீ பாதுகாப்பை தேடி ஓடிப்போகிறவர்கள் ஓடிப்போய்விடுங்கள் என்று அப்படி அங்கதன் சொல்லிவிட்டு ராமன்பால் மீண்டு வந்தான். என்ன, இந்த இடத்துல நிறைவு செய்யலாம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।